பாண்டி நாகத்தின் கதை. ஒரு காலத்துல அமரபுரம்ன்ற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. சுத்தமான தண்ணீர் ஊற்றுகளும் பசுமை மலைகளும் சூழ்ந்து ரொம்ப அமைதியான இடம். அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரியில தான் உலகத்திலேயே ஒரே ஒரு வகை மலரான பொன் தாமரை மலரும். அது சாதாரண மலர் இல்ல, கிராமத்துக்கு உயிரளிக்கும் சக்தி கொண்ட அதிசய மலர். அந்த ஏரிக்குள்ள ஒரு வெள்ளை நிற பாம்பு இருந்தது. யாருக்கும் தீங்கும் செய்யாத ஏரிய பாதுகாக்கிற நல்ல பாம்பு. கிராமத்தார் அத அந்தாக பாண்டி நாகம்னு கூப்பிடுவாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி ஏரியில் இருந்த தெய்வம் அந்த பாம்புக்கு, இந்த பொன்தாமரையை நீ காப்பாத்தணும், அது இருந்தால்தான் கிராமம் பலம் பெறும்னு ஒரு கடமை கொடுத்திருந்ததாம். அதால கிராமத்தார் ஏரியையும் நாகத்தையும் ரொம்ப மதிச்சு பார்த்து வந்தாங்க. ஒரு நாள் தூர காடுல இருந்து ஒரு பத்தி பழிச்சுப்பட்ட திருடர் கும்பல் அமரபுரம் பக்கம் வருது. அந்த 5 பேரின் பெயர் கருநாத், மலைவன், சிங்கியா, முல்ராஜா, புட்லக். இவங்க எந்த விலைமதிப்புள்ள பொருட்டையும் திருடி விற்று பணம் சம்பாதிச்சவர்கள். ஒரு நாள் இவர்களுக்கு செவி வழியாக வதந்தி வந்துச்சு. அமரபுரத்திலே இருக்கும் பொன்தாமரை உலகத்திலேயே ரொம்ப விலை. கருணாட் சொன்னா, அத கைப்பற்றிட்டோம் என்றா வாழ்க்கையே செம்ம லெவலுக்கு போயிடும். அதுக்கே எல்லாரும் உற்சாகமா தலையாட்டினாங்க. அவர்களோட திட்டம், இரவு நேரத்துல ஒளிந்து வரணும், பாண்டி நாகத்தை கவனச்சிதற செய்யணும், பொன்தாமரையை எடுக்கணும். அதே கிராமத்துல 12 வயசு பையன் கிரிஷ் இருந்தான். நல்ல மனசு, தைரியம் நிறைய. அவன் தினமும் ஏரிக்கரைக்கு போய் விளையாடுவான். நாகத்தையும் பயமில்லாம பாத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் கிரிஷ் தனியா ஏரிக்கரையில இருந்தப்போ பாண்டி நாகம் அவனுக்கு அருகே வந்து மெதுவா தலையாட்டுது. கிரிஷ் அதிர்ச்சி. கிரிஷ், நம்ம ஏரிக்கு ஆபத்து வருது, எனக்கு உதவுறது நீதான். கிரிஷ் பயந்தாலும் நேராக சொன்னான், நான் இருக்கேனே நாகா, யாரும் தாமரைய கையால பிடிக்க முடியாது. அந்த இரவு கிராமம் முழுக்க தூங்கும்போது அந்த 5 பேர் ஏரிக்கரைக்கு மெல்ல வந்தாங்க. கைப்பிடி விளக்குகள், வலைகள், கயிறுகள் எல்லாம் ரெடி. கிரிஷ் அவனு தெரிஞ்சு அந்த இரவு தூங்கல. மரத்துக்கு பின்னால பதுங்கி அவர்கள பாத்துக்கிட்டு இருந்தான். கருநாத் நாகத்தை கவனச்சிதற செய்ய பெரிய சத்தம் போட்டான். மற்ற நால்வரும் தாமரைக்கு நெருங்கினாங்க. பாண்டி நாகம் எழுந்து சீறினாலும் திருடர்கள் மந்திர வலை போட்றாங்க. நாகம் வலிமையானது, ஆனாலும் அந்த மந்திர வலை அதை கட்டுப்படுத்திச்சு. ஏய், அது நம்ம கிராமத்தை காப்பாத்துற நாகம், பிடிக்காதீங்க. திருடர்கள் சிரிச்சாங்க. சின்ன பையன், எங்கள தடுக்கிறியா? ஆனா கிரிஷ் பின்வாங்கல. ஒரு பெரிய மரக்கிளை எடுத்து ஓடி புட்லக்குடிய விளக்க தள்ளி கீழே போட்டான். இருள் மொத்த குழப்பம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிரிஷ் வலைக்கருகா சென்று நாகத்தை விடுவிக்க முயற்சி செய்தான். பாண்டி நாகம் தன் சக்தியை குவிச்சு ஒரு மாபெரும் சீரல் போட்டுச்சு. அந்த ஒளி ஏரியையே பளபளவென்று ஒளிச்சு திருடர்கள் கண்குலுங்கி தடுமாறி விழுந்துட்டாங்க. நாகம் விடுபட்டதும் ஒரு பெரிய அலை எழுப்பி அந்த 5 பேரையும் தூக்கி காடுக்குள்ள வீசிச்சு. அவங்க பயந்து ஓடி மறுபடியும் அந்த கிராமத்தை நோக்கி பார்த்ததே இல்ல. அந்த இரவு முடிஞ்சதும் நாகம் கிரிஷ பார்த்து சொன்னது, கிரிஷ், உன் தைரியம் அமரபுரத்தையே காப்பாத்துச்சு. இந்த பொன்தாமரை தினமும் மலரும், அது உனக்கும் நன்மை தரும். அந்த நேரம் தாமரை ஒளி வீசுது. கிரிஷ் மனசுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு பெருமை. அடுத்த நாள் கிராமத்தார் எல்லாரும் உண்மை தெரிஞ்சு கிரிஷ அன்பா பாராட்டினாங்க. இனி நீயே நம்ம கிராமத்து காவலன்னு பெரியவங்க சொன்னாங்க. அப்படிதான் கிரிஷும் பாண்டிநாகமும் சேர்ந்து அமரபுரத்தை பாதுகாத்து மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க.